கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த வருடத்தினுடைய கடைசி நாளை பார்க்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வருடம் முழுவதுமாய் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறது அவருடைய பெரிய கிருபை. நம்ம இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை கண்ட முதல் நாளை கண்ட அநேகர் இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாளை பார்க்க முடியலை. எத்தனையோ விதமான மரணங்கள், ஆபத்துக்கு விபத்துகள், பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபை நிமித்தமாய் அவருடைய சட்டைகளின் மறைவினில் நம்மளை உயிரோடு பாதுகாத்து இந்த கடைசி நாளை காண கிருபை செய்திருக்கிற தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யோவேல் 2:26 இப்படி சொல்கிறது: நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வருகிற வருடத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, போக மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். அப்போ வருகிற வருடத்தில் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஜனங்களிடத்தில் மற்ற மனுஷங்க மத்தியில் நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம உறவினர்கள் மத்தியில் இருக்கிற இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அப்படின்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கணும். அவர் நம்மளோடு கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொல்லுகிறார், நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த நம் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், இந்த நாள் ஒருவேளை இந்த 12 மாதம் முழுவதுமாய், இந்த ஒரு வருஷம் முழுவதுமாக நம்ம ஜெபிக்க மறந்திருக்கலாம், கடமைக்காய் ஜெபித்திருந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்காமல் இருந்திருக்கலாம், வேதத்தை தொடாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ நாள் நம்ம கையில் இருக்கிற ஃபோனை நம்ம கூடயே, நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம கையில் எப்பயும் ஃபோன் இருந்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய வேதாகமத்தை நம்ம நேரம் கிடைச்சோம், அதை நம்ம பக்கத்தில் இருந்தோம், அதை தொடாமல் இருக்கிற நாட்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை இல்லை, இன்றைக்கி எப்படியாவது நம்ம வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கடமைக்காக ஏதோ ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டுருந்துருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியை, கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம், வரப்போகிற புதிய ஆண்டில் என்னுடைய பிள்ளைகளை நான் வெட்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருப்பார். அவர் நம்மளை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. அப்படின்னா அவர் நடத்தி வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கணும். அவர் அதிசயமாய் நடத்தி வந்த அந்த காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் துதிக்கிறவர்களாய், நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்குறதுலேருந்து, ஆண்டவரே என்னை பாதுகாத்ததற்கு உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்களே, என் குடும்பத்தில் உள்ளவங்களை உயிரோடு வைத்திருக்கிறீங்களே, என்னை பாதுகாத்திருக்கிறீங்களே என்று சொல்லி நம்ம நன்றி சொல்லும் பொழுது, நம்ம துதிக்கும் பொழுது, வருகிற நாட்களில், வருகிற ஆண்டில், புதிய ஆண்டில் தேவன் நம்மளை தலை நிமிரச் செய்கிறவராய், அதிசயங்களை காண பண்ணுகிறவராய், நம்மளுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை தருகிறவர்களாய், நம்மளை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மளோடு கூட இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற என் அன்பு தெய்வமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோமையா. இந்த வருடம் முழுவதுமாய் நீர் பாராட்டின, நீர் நடத்தி வந்த பெரிய நன்மையான காரியங்களுக்கு, கிருபைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிற, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் என் தேவனர் தொடுவீராக ஐயா. நீர் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் வருகிற புதிய ஆண்டுக்குள்ள மகிமையில் பிரவேசிக்கும்படியாய், மகிமையாய் காணும்படியாய், அதிசயங்களை காணும்படியாய், வெட்கப்பட்டு போகாதபடி காண்டவர இதோ இந்த நாளில் இதோ நடத்தி வந்த காரியங்களை, நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஜெபிக்கிற, துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.